சக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஆசீர்வாதம், நவ கிரகங்கள சில எந்த கிரகங்கள் நன்மை செய்யும், எந்த கிரகங்கள் நன்மையை நோக்கி நகர்த்தும், கெடுபலனே விதியோ விடையோ நமக்கு அமைந்தாலும் கூட அதை நற்பலனையா மாற்றுகின்ற வல்லமை நம்முடைய வாழ்வில் அமையுமானால் அமையும் என்பதுதானே ஒவ்வொரு காலகட்டம். கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதங்களை கடந்து விட்டோம். அந்த வகையில் பார்க்கும்போது மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா கண்ணனே சொல்கின்றார், மாதங்களில் நான் மார்கழி என்று. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணம். ஒரு மனிதன் இடத்தை திரும்ப பெறுவதற்கும் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் நல்ல காலமும் நேரமும் துணை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதம் அப்படிப்பட்ட ஒரு நற்பலனை தருவாய் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 4, சுவாதி விசாகம் 1 2 3. அதே பாத்தீங்கன்னா சோழி பிரசனத்தை பொறுத்தவரை சனி பகவானுடைய இருப்பையும் குருவின் பார்வையை வைத்தே நான் சோழி பிரசனம் சொல்கின்றேன். அந்த வகையில பார்க்கும்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 4, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுவாதி, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 1 2 3. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன். அதே நேரத்துல களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்தில குரு மற்றும் சனி பார்வையில் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரப்போகின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். அவர் வக்ரமா ரோகசனியாக இருந்து பலனை தந்து ஒரு குரு நிலையிலிருந்து பாடம் போதித்தார். திரும்பவும் பஞ்சம சனியாக 5ஆம் இடம் வந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த வகையில பார்க்கும்போது நான் சொன்னேன் அளவா ராசி அதிபதி பாத்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன், சகாயஸ்தானத்துல யார் இருக்கிறாங்கன்னா குரு பகவான். அதே நேரத்தை பாத்தீங்கன்னா மற்றும் சனி பார்வையில் சஞ்சரிக்கிற ஒரு காலகட்டம். நன்மை உண்டாகும், கவலையே பட வேண்டாம். எதிர்பார்த்த நன்மைகளை எளிதில் பெறுவதற்கான அற்புதமான ஒரு காலம். காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பவர்கள். அந்த நற்காலம் பொற்காலம் இந்த காலகட்டத்துல துலாம் ராசிக்கு அமைகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் மட்டுமல்ல, காரிய தடைகள் மட்டுமல்ல, முயற்சி நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படியாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசி, உங்களுடைய ராசிக்கு 3 6க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான், பிரகஸ்பதி தான். அதே நேரம் 2 7க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா பூமிகாரகன் ரத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த குருவும் செவ்வாயும் சம சப்தமமாக பார்க்கின்றார்கள். இந்த இருவரும் சம சப்தமாக பார்க்கின்ற ஒரு அற்புதமான காலமும் துலாம் ராசிக்கு. இதனால குருமங்கள யோகம் வருகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மங்களம் வேணுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதுவரை தடைபட்டு போன, இதுவரைக்கும் பிரச்சனையா இருந்த, இதுவரைக்கும் எட்டாக்கனியாக இருந்த அந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான யோகமான காலம் தான் இந்த காலகட்டம். காரணம் என்ன, இந்த இரு குருவும் பாத்தீங்கன்னா செவ்வாயும் சேர்ந்து தருகின்ற ஒரு அற்புதம். இந்த மங்களம், அந்த குருமங்கள யோகத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்வு மட்டுமல்ல, தொழிலுங்க. ஒரு மனிதனுக்கு புருஷ லட்சணமே தொழில்தான். மதில் மேல் பூனையாக இடமா வளமா என்று கலங்கிய ஒரு காலகட்டம் மாறி தெளிவான ஒரு முடிவு எடுக்கின்ற ஒரு நிலையை இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு தரும். தொட்டது தொலைந்து கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றுகின்ற அந்த நாணயத்தான். எதை இழந்தீர்கள்? கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போராடி உங்க வாழ்க்கைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற அற்புதமான தருணம். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சிலர் எல்லாம் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். வீட்டை விட்டு பிரிந்து, குடும்பத்தை விட்டு பிரிந்து கலங்கிய நிலையில் இருந்தவர்களா அந்த நிலை மாறும் இந்த குருமங்கள யோகத்துல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் விலகும். வம்பு வழக்குகள்ல பாத்தீங்கன்னா சாதகமான ஒரு தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தாலும் கூட தேவையற்ற வம்பு வழக்குகளை சிக்கி சின்னாபண்ணு பட்டு போன ஒரு வாழ்வானது நிம்மதியாக தரக்கூடிய ஒரு அருமையான தருணம் இதுதான். குறிப்பா சொல்ல பாத்தீங்கன்னா ராசிக்கு 9 12க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் தானே. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து புத ஆதிக்க யோகத்தையும் தருகின்றார். ஒரு மங்கள யோகம் மட்டுமல்ல, புத ஆதிக்க யோகம் என்று சொல்லக்கூடிய 2 யோகங்களை ஏக காலத்தில் அனுபவிக்கின்ற அற்புதமான ஒரு தருணம் துலாம் ராசிக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள, அப்பா பிள்ளைக்குள்ளுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் சொல்வதை அவர்கள் கேட்டு நடக்கும்னு கூட இல்லைங்க. நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு எதிரான கருத்துக்களாகி ஒரு நல்ல நட்பு கூட பிரிகின்ற சூழ்நிலையை சந்தித்தவங்க வாழ்க்கையில சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு யோக பலனையும் இந்த யோகத்துல கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. ராசிக்கு லாபாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன். அதாவது பாத்தீங்கன்னா 3 6ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அதே நேரத்துல இதனுடைய பார்வையினால ஒரு அற்புதமான யோகம். ஆண்டுகள் பல கடந்தாலும் அற்புத யோகங்கள் என்பதெல்லாம் காலத்தின் கட்டாயம் தான்.
அந்த வகையில குருமங்கள யோகம், புதன் ஆதித்ய யோகத்தோடு இந்த சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலனையும் இந்த காலகட்டத்துல துலாம் ராசிக்கு கிடைக்கின்றது. அதிர்ஷ்டம் பாய்க்கின்ற ஒரு அற்புதம். அதே நேரத்துல பிள்ளைகள் மத்தியில இருந்து வந்த மனக்கசப்பு விலகி பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட தூர பயணங்களும் வெற்றி, வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில என்ன செய்ய போகின்றோம் என்று போராடிய நிலை மாறி இதை செய்தால் நன்மை என்று ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை செவ்வாய் அமைத்து தருகின்றார். அதே நேரத்தில் ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் சூரியனும் 4 இன்ச்சு அதிக அதிபதியான சனியும் 10ஆம் பார்வை எடுத்த காரியங்களை வெற்றி தருவார். இந்த பார்வையை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்குமே அவ்வாறு நடந்து விடுவதில்லை. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றியை நோக்கி நகர்ந்துகிட்ட ஒரு அற்புதமான ஒரு தருணம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் விலகும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது போல நிறைய செலவை சந்தித்த, அதுவும் குறிப்பா மருத்துவம் சார்ந்த செலவை சந்தித்து வந்தவங்களுக்கு எல்லாம் அதிலிருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு அருமையான காலம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பதை போல இந்த மார்கழி மாதம் துலாம் ராசிக்கு அற்புதம். ஆனா அதே நேரத்தில் தெய்வ பலம் இருந்தால் நன்றாக இருக்குமே. இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் அற்புதம் சொல்வேன். கலங்கி நின்றவர்களுக்கு வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் என்று யோசித்தவர்களெல்லாம் ஆண்டாளே ஒரு குரு மாறிதாங்க. பெண்ணே குருவாக இருந்தால் அது ஆண்டாள் தான். அதாவது ஒரு மானிட பெண்ணாக பிறந்து தெய்வத்தை துணையாக பெற்ற ஒரு அற்புதமான தெய்வ சக்தி தான். முடிந்தால் பெருமாள் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுவீர்களானால் துலாம் ராசிக்கு பொற்காலம் நெற்காலம் இந்த மார்கழி மாதம்.